வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் பேர் என்னடா தம்பி? செந்தில்குமாருங்கிறது யாருடைய பேருடா? முருகனுடைய பேருடா. உங்கள் அப்பா இந்தா எந்த நோய் பிணி இல்லாமல் ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாய்த்தார வெற்றியடை வாய். இந்தா சொந்த வீடு, அடுத்த வருஷம் சொந்த வீடு என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. ஓ அண்ணவா, பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே. என்னென்ன பால் மாடு பசு மாடெல்லாம் தெரியுது, எங்கே இருக்கு? என்ன விவரம்? இருக்கிறது ஆந்திராவில், சொந்த ஊர் இங்கே தூத்துக்குடி மாவட்டம். அங்கேருந்து இங்கே தொழில் பார்க்க வரப்போகிறேன். எங்கேருந்து? ஆந்திராவிலேருந்து இங்கே பூரி ஊருக்கு வந்துடப்போகிறேன். எல்லாம் இறந்து போனாங்க. சரி, ஆடு மாடு தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் அது அந்த பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கலாம்னு தோட்டத்தில் வந்துருக்கு. காலில் வந்துட்டு வா. நான் என்ன சும்மாவா சொன்னேன்? உட்கார். என்னையை மட்டும் நினச்சிக்கா, கவலையெல்லாம் தூர விடு. கண்ணை மூடு போடல. இந்தா ஆட்டு பண்ணையை வை. ஆயிரம் ஆயிரமாக பெருகி லட்சங்களை கூட்டி ஆனந்தமாக வாழ்வாய். உனக்கு தாயும் நான் தான், தகப்பனும் நான் தான். சந்தோஷமா இருப்போம். அதை அடுத்து பார்ப்போம், நீ கவலைப்படாத போ. சரி கருப்புசாமி, மதுரை மாநகர் பெண்ணடியாள், வெளிநாடு சொந்தமாக கேட்டு வந்தவள். இங்கே மதுரையா கால் ஒன்று வரலாம். வாங்கம்மா வாங்க. இந்த மதுரை இடம் அவருக்கு. மதுரையில் எந்த இடம்? எஸ் மேன், முன்னால் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் விசா கிடைக்கும். குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு சென்று 7 ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள். கிரீன் கார்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுவேன். வரும்போது பல கோடிகளோடு இங்கே வந்து சேர்வாய். வெற்றி உண்டு மகளே. இந்த கனியும் வச்சுக்கா. வாடா. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கியா? வாங்க. ஏப்பா காலெலாம் வலிக்கு, கையெல்லாம் வலிக்கு, என்ன விஷயம்? என்ன வேணும் தம்பி? இந்தா கண்ணை முடிக்கா. கை கால் நரம்புகள் வலிகள் அடிக்கடி உனக்கு வருது இருக்கா? அதனால் உடம்புல பலவீனமாகிடுது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியான். அதனால் உனக்கு குழந்தை வரம் உண்டான்னு கேட்டேன். உண்டு. பாண்டிமுனி கோயிலுக்கு போயினியோ? என்ன சொல்லிட்டு வந்த? கேட்டால் அவர் பேரை வைப்போன்னு சொல்லிட்டு வந்தியா? கால் வந்துட்டு வா. நீ என்கிட்ட வரங்கிட்ட அவர் பேரை வச்சுக்காப்பா. சாமி தானே. என்ன பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா ஓடியா. இந்தா வெற்றி உண்டு. இந்த ஆண்டு ஜனனமாகும், ஜெயித்து வருவாய். வெற்றி உண்டு மகனே. தேவையில்லாமல் ஒருத்தனுடைய டாக்குமெண்ட்டுக்கு நீ சாட்சி கையெழுத்து போட போவ, அதில் உனக்கு பிரச்சனை வரும். இன்னையிலேருந்து போக மாட்டோன்னு மனதுக்குள்ளே முடிவு எடுத்துக்கா. ஓ வாடா. வீடு சம்மந்தமாக பிரச்சனையுடைய வேறு வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீடு அமைந்திருக்கிறது சந்தியில் அமைஞ்சிருக்கு, சரியா? அதனால் அதில் வாசல் அமைப்பு சரியில்லையா, அல்லது போட்ட பிளானில் எதுவும் தப்பு நடந்துருச்சா, ஏன் இது முழுமையடையலை அப்படிங்கிற ஒரு குழப்பம். இதில் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவளே நமக்கு எதிரியாக இருக்கிறாள, அது மூலமாக வேறு எதுவும் மாந்திரிக தடை நடந்திருக்குமா என்று உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி. கால் வந்துட்டு வா. இந்தா வீட்டை வளர்த்து தாரேன், பொண்டாட்டியை திருத்தி தாரேன். 2 பேரும் வந்து பௌர்ணமிக்கு வந்து விரத வைக்கலாம். போயிட்டு வாங்க. வானே காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்?
அந்த பையனுடைய கோர்ட்டு விஷயத்தை பார்த்தேன். அவனை இந்த ஒரு முறையும் நான் காப்பாற்றி விட்டுருந்தேன். ஆனால் உன் பையன் போனது வந்து மிக தவறு. புரியுதா? வெளியே சொன்னால் வெக்கம். உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா. கர்மசாமிக்கு மதுரை உத்தரவு விழுவுதாம்மா இன்னைக்கு. இன்று மதுரை உத்தரவு விழுவுதான். நீ வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்டுக்கா. ஒரு உத்தரவு வைக்கா, டிங் டிங் போட்டுக்கா, டங் டங் போட்டுக்கா, டிங் டிங் போட்டுக்கா, டங் டங் போட்டுக்கா. என்ன வேணும்? கண்ணமுடு. புதன்கிழமை அவள் போட்டோவை கொண்டு வா, வெற்றியாக்கி தரேன். இந்தா எல்லாரும் போய் ஒரு சாயை அடிங்க. கடையில் ரூபா கொடுத்துருங்க, நானும் ஒரு டீ குடிக்கணும்.